அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். நான் வெள்ளை கொண்டக்கடலை வச்சு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இரும்பு வானலை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சது ஒரு 3/4 கப்பு இருக்குங்க. நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு 4 வெங்காயம் இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கினா போதும். ரொம்ப வந்து நீங்கள் வந்து வதக்கிடாதீங்க. இப்போ அதே மாதிரி நம்ம எந்த ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்தோமோ வெங்காயம், அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து 2 ஒரு பெரிய தக்காளியாக இருக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வந்து நம்ம வந்து வதக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தான சாப்பாடு தாங்க. லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நான் வதக்கிட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட காரம் வந்து உங்களுக்கு கூடுதலாக ஆகிடும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நல்லா அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா சேர்த்துட்ருக்கேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெங்காயம் தக்காளியோட வதக்க போகிறேன். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க லன்ச் டைமில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ 1 கப்பு இருக்குங்க. இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். நான் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலை எடுத்து அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மல்லி புதினா கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ளேவருக்கோசரம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலையில் நீங்கள் வந்து உப்பு போட்டு வேக வச்சுன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டு வடிச்சிருக்கேங்க. அதனால் கொஞ்சமாக தான் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த சமயத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சாதத்தை ஒரு 2 கரண்டி எடுத்து நம்ம அதோட சேர்த்துட வேண்டியதாங்க. நான் வந்து சாதாரணமான வீட்டில் செய்கிற பொன்னி ரைஸில் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸில் செய்யணுனாலும் செய்யலாம். சாதத்தை சேர்த்துட்டு அலையக்கா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட இந்த சாதம் எல்லாம் சேர்ந்து வரும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா கைவிடாத எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். கண்டிப்பாக நினச்ச மாதிரியே இல்லைங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த சாதம். உப்பு காரம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோதான், இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலையை வச்சு சூடாக எடுத்து அப்படியே லஞ்ச் பாக்ஸில் எடுத்து சர்வ் பண்ண போகிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வாரத்தில் ஒரு 2-3 நாள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ள அந்த கொண்டக்கடலை எல்லாம் போட்டு நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிட்ருவாங்க. லஞ்ச் பாக்ஸே காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்கங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெங்காய ரைத்தா இருந்தால் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காய ரைத்தா செய்யலை, அதனால் 2 முட்டை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹெல்த்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.